இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 24 பரப்பு காணி. இந்த 24 பரப்பு காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக பேசியே இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளர் தான் இந்த காணியை விற்க போகிறாங்க. உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இணைக்கப்பட்டிருக்குது. இந்த காணியை நீங்கள் 2 அடிப்படையிலையும் வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக 24 பரப்பாகவும் வாங்கிக்கொள்ள முடியும். பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் இந்த காணி எந்த பிரதேசத்தில் இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் மானிப்பாய் கட்டுடை பகுதியில் தான் இந்த காணி இருக்குது. மானிப்பாய் கட்டுடை அப்படி என்று சொன்னால் மானிப்பாயிலிருந்து காரநகருக்கு போகிற பிரதான வீதியிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. இந்த காணியினுடைய லொக்கேஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டிருக்குது. யாராவது இந்த காணியை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற கூகுள் மேப் லொக்கேஷனை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும். இந்த காணின்ற முன்பகுதி உழப்பட்டிருக்குது. ஏனைய பகுதியில் பயன்தரு மரங்கள் நடப்பட்டிருக்குது. சில தென்னை மரங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உழுதிருக்கிற பகுதியில் நின்றாலும் மொத்தமாக 20க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணிக்கு 10க்கு மேற்பட்ட பனை மரங்கள், அதே நேரம் பயன் தருகின்ற 3க்கு மேற்பட்ட மாமரங்களும் இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியினுடைய 4 புறங்களையும் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 4 பக்கமும் வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது. எல்லையிடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற தேர் வீதியை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு கார் கேடிஎச் வாகனம் வந்து போகக்கூடிய அகலமான தேர் வீதியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீர் தொட்டி இந்த காணிக்கு கட்டப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் வெட்டு கிணறு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெட்டு கிணறு இந்த காணிக்கே இருக்குது. இந்த காணிக்கே இருக்கிற இந்த வெட்டு கிணறு நல்ல தண்ணி பகுதியாகத்தான் இருக்குது அப்படி என்று சொல்லி கிடக்குது. இப்போதைக்கு இந்த காணி 2ஆகத்தான் பிரிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த கிணத்தடிக்கு இஞ்சால இருக்கிற 19 பரப்பு, அதே நேரம் கிணத்தடிக்கு அங்கால இருக்கிற 5 பரப்பு, மொத்தமாக 24 பரப்பாக இருக்குது. இதை நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப பிரித்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய ஒரு பரப்பு காணிக்குரிய விலையை இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 24 பரப்பு இருக்குது. ஒரு பரப்புக்குரிய விலை ஓனர் அதாவது உரிமையாளர் சொல்கிற விலை 60 லட்சம் ரூபாய். மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை விவரங்களை பேசி கதைக்க முடியும். இந்த விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. நேரில் போய் நீங்கள் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரம் உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணியில் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியல் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணியல் வீடுகளில் ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.